அமைச்சர்கள் நிர்மல், அதுக்கப்புறம் ராஜ்மோகன், அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா, அந்த 3 பேரை வச்சு எப்படியாவது சமாளித்து முடிப்போன்னு விஜய் நினைச்சிட்டாரு. இதுதான் நிஜம். இந்த 3 பேருக்கு வேலை என்னன்னா ஏதாவது வம்பிழுக்கிறது. ஆதவ அர்ஜுனா எப்படியாவது இந்த சட்டப்பேரவையில் நான் முதல் சொல்லலை சட்டை கிழிச்சு சண்டை வர ஏதாவது வழி வகை இருக்காதா அப்படின்னு தேடி இருக்காரு இந்த ஆதவ அர்ஜுனா. நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த ஆள் பேசும்போதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகுது. என்னைக்கு காண்டாகி மைக்க தூக்க போகிறான்னு தெரியல. அது நடக்க போகிறது உறுதி. ஏன்னா அந்த ஆள் சம்மந்தம்லாம் பேசிக்கிறாரு. அதை விட ஒரு ஆள் பேசினாலே காண்டாகுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே உட்காந்து நமக்கே காண்டாகும். அது ராஜ்மோகன் எதுக்கு பேசுகிறாரு, எதுக்கு 1 மணி நேரம் பேசிட்டாரு நமக்கே தெரியல. அவர் வாரில் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடறாரு. அந்த கேட்ட கேள்வியை விட்டுட்டு எங்கிட்ட போய்கிருக்காப்புல. அவர் எப்படி மீடியாவை சந்திக்கிறாரோ அப்படி அங்கே உட்காந்து பேசுகிறார். ஒரு நிர்மல் குமார் பரவசமாக எனக்கே தெரியும். அவர் நல்லா பேசக்கூடிய நபர் தான். ஆனால் அவர் ஏன் அப்படி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி போய் உதயநிதி அன்றைக்கி கைதாகும் போது 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டமன்றத்தில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கேயாவது அரசியல் மேடையில் உட்காந்து பேசிக்கோங்க. சட்டமன்றத்தில் எதுக்கு பேசிக்கிறீங்க? சட்டமன்றத்தில் பேசுனா 3 மணி நேரம் இப்போ உட்காந்து நீ பார்த்தியா கேட்பால, அடுத்த கேள்வி கேட்பாங்க. அது அவர் கேட்டார் உதயநிதி வந்து. எல்லாரும் எவ்வளோ மணி நேரம் பாத்ரூமில் போகிறாங்கன்றதை பார்க்குறது இந்த அமைச்சரோட வேலையாக கேட்பாங்களா இல்லையா? அப்போ சட்டமன்றத்தை எப்படி ஆக்கி விட்டுருக்கீங்க பாருங்க. இந்த தரங்கட்ட வேலையை பார்த்தது யார்? தமிழை வெட்டக்கலை தானே. அங்கே அவரால் உட்காந்துருக்காரு அமைச்சர். யார்? முதலமைச்சர் யார்? விஜய் அவர். அவரால் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஏதோ சினிமா படத்தை கமர்ஷியல் படத்துலேயே அந்த மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தமிழகம் முழுவதும் மின் தட்டுப்பாடு இருக்குது, மின்சார கட்டணம் அதிகமாக இருக்குது, ஆங்காங்கே வந்திருக்கு அப்படின்னு பதில் சொல்கிறாரு. ஒரு அமைச்சர் ஆங்காங்கன்னு பதில் சொல்ல முடியாது. அதுக்கு எதிர்த்து செந்தில் பாலாஜி கேட்ட கேள்வி என்னன்னா, ஆங்காங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் கொடுத்துருக்க ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டில் இவ்வளோ புகார் வந்திருக்கு, ஏதாவது 0.34 லட்சம் அளவிற்கான அந்த புகார்கள் இருக்குல்ல, அந்த புகார்களை மீண்டும் நாங்கள் கணக்கெடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. எனவே அங்கங்கே வந்தது அர்த்தம் கிடையாது, பரவலாகவே வந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கும் இந்த மாதிரி தான் பதில் சொல்கிறார். என்னது? கரூர் கம்பெனி. சார் அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? கரூர் கம்பெனின்னு யாராவது பதில் சொல்கிறாங்களா? இது அரசியல் மேடையில் உட்காந்து பேசிக்கோங்க. கரூர் கம்பெனி அவர் முன்னாடி கொள்ளையடிச்சா எல்லாம் பேசிக்கோங்க. ஆனால் இங்கே என்ன அவர் கேட்ட பதில் சொல்லுங்க, அது மக்களோட கேள்வி. அதை விட்டுட்டார். அதற்கு அடுத்து எங்களுக்கு இப்படி மின் தேவை அதிகரிச்சிருக்குது, அதனால இப்படி வேலையாட்களுடைய பற்றாக்குறை இருக்கு, அப்படி இப்படி உருட்டுறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி சொன்ன விஷயம் சரி. செந்தில் பாலாஜி நாங்களே விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் விஷயம் என்னன்னா, அவர் சொன்னது என்னன்னா, இதே ஆட்களை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எந்த தடையும் இல்லாத மின்சாரம் கொடுத்தோம். அது உண்மைதானே? இதே மின்சார ஊழியர்கள் இதே அளவில் வச்சுக்கிட்டு தான் அவங்க 5 வருஷம் மின் தட்டுப்பாடு கிடையாது. கடந்த 10 வருஷமாக மின் தட்டுப்பாடு தமிழகத்தில் கிடையாது. நீங்கள் வந்ததுலேருந்து மின் தட்டுப்பாடு இருக்குது, மின் வெட்டு இருக்குது. அது ஏன்னு கேட்டால் பதில் சொல்லணுமா இல்லையா? இப்படி உருப்படியான பதில் ஏதாவது வரும் பார்த்தா எதுவுமே கடைசி வரைக்கும் வரல.